அம்மாவோட டைரி. நேத்து லீவ் இருந்தது, அதனால கட்டு அவனோட பழைய டாய்ஸ் எல்லாம் எடுத்து செப்பரேட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்துல பிங்கோ அவனோட ஒரு டாயை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான். பிங்கோ பிங்கோ, என்னோட டாய் அத குடு. டிராமா பண்ணாத கட்டு, எப்ப பார்த்தாலும் நீதான் அவன் கூட விளையாடுற, அதனாலதான் அவனும் அப்படியே பண்றான். அப்புறம் கட்டோட டாய்ஸ்க்கு நடுவுல சிங்கி ஒரு புக்க பாக்குறா. அட, என்ன இது? இது ஒரு டைரி இல்ல கட்டு. இப்படி வேற ஒருத்தரோட பர்சனல் டைரியா படிக்க கூடாது. ஆமா, தப்புதான். ஆனா நல்லாவும் இருக்கும். ஆனா இன்னொரு விஷயம், நான் இப்ப டைரி ஓபன் பண்ணி பார்த்தா தானே இது யாருதுன்னு தெரியும். இல்லனா எப்படி தெரியும்? சரிடா, அப்ப ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் பாரு போதும். என்னோட பக்கெட் லிஸ்ட். பக்கெட் லிஸ்ட்? என்னடா இது, அம்மாவோட டைரியா? அப்படிதான் தோணுது. ஆனா பக்கெட் லிஸ்டா? என்ன சிங்கி இது? அப்பனா மம்மி பக்கெட் குள்ள ஏதாவது போட்டு வைக்கணும்னு நினைக்கிறாங்களா? அட லூசு, பக்கெட் லிஸ்ட்னா நம்ம வாழ்க்கையில இத செஞ்சு பார்க்கறோம் அப்படின்னு ட்ரீம் பண்ற ஒண்ணு. அப்பனா அம்மாக்கு கூட கனவுகள் இருக்கா? ஆஹா, கண்டிப்பா இருக்கும் கட்டு. சிங்கி ஒவ்வொன்னா மம்மியோட பக்கெட் லிஸ்ட படிச்சு சொல்றா. நம்பர் 1, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட ரீயூனியன். அட வா. இன்னொன்னு, மம்மியோட சின்ன வயசு வீட்டுக்கு போகணும். இது செம்ம எக்ஸைட்டிங்கா இருக்குல்ல? மம்மி அவங்க ஸ்கூல்ல விசிட் பண்ணனும்னு நினைக்கிறாங்க. இது செம்மயான ஒரு விஷ். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, சின்ன வயசுல அவங்களோட ஃபேவரட் இடத்துல சாப்பிட்ட பானிபூரி சாப்பிடணும். மம்மியோட பக்கெட் லிஸ்ட படிச்சு கட்டு மற்றும் சிங்கி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிங்கி, மம்மியோட பக்கெட் லிஸ்ட நாம 2 பேரும் நிறைவேற்றணும். நிஜமாவா? அம்மா நாம கனவுகளை எப்படி நிறைவேற்றுறாங்களோ. மிஷன் மம்மி ஸ்மைல். மிஷன் மம்மி ஸ்மைல் ஆரம்பம். மம்மியோட பக்கெட் லிஸ்ட எப்படி நிறைவேற்றணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்துல அவங்க அப்பா அங்க வந்து இப்படி சொல்றாரு. இவ்ளோ சீரியஸா எதை பத்தி பேசிட்டே இருக்கீங்க? அம்மாவோட டைரி. என்ன, இப்ப என்னோட கபோர்ட் கூட சீரியஸா எடுத்துருக்கீங்களா? ஓ, இதா? அப்பா, நாங்க அம்மாவோட பக்கெட் லிஸ்ட நிறைவேற்றுறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறோம். அப்படின்னா இந்த மிஷன்ல நானும் இருக்கேன். அத கேட்டதும் கட்டு, சிங்கி மற்றும் பிங்கோ 2 பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க மறுநாள் சண்டே, அதோட அது விமென்ஸ் டே வேற, அதனால அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இதை விட செமையான சர்ப்ரைஸ் வேற எதுவுமே இருக்காது அப்படின்னு. விமென்ஸ் டே செலிப்ரேட் பண்ற மாதிரியே அம்மாக்கு அன்னைக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் நினைக்கிறாங்க. முதலாவது கனவு, அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ரீயூனியன். குழந்தைங்களா, நாம லஞ்சுக்கு இன்னைக்கு வெளியே போகலாம். அங்க மம்மியோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணிருக்கேன். அனிதா ஆண்டி, சதீஷ் அங்கிள், அப்புறம் ரீதா ஆண்டி. வாவ் அப்பா, நீங்க முன்னாடி எல்லாம் யோசிச்சு வச்சிட்டீங்களா? அப்பா, சரியா சொன்னீங்க. ஆமா, அதுக்கப்புறம் அம்மாவோட பழைய வீட்டுக்கு நம்ம போறோம். சின்ன வயசு நினைவு மூட்டுறதுக்கு. அது எங்க இருக்கப்பா? இங்கிருந்து 2 மணி நேரம் டிராவல் மட்டும்தான். அங்க போய் இன்னொரு விஷயம் கூட நம்ம முழுமையாக்கலாம். எனக்கு தெரியும், அம்மாவுக்கு அந்த சர்ப்ரைஸ் ரொம்ப பிடிச்சு போகும். எஸ், அம்மாவோட ஃபேவரட் பானிபூரி ஸ்பாட். அம்மாவுக்கு இந்த பழைய வீடு இருக்கிற ஏரியால பானிபூரி ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஆமா அப்பா, இது ஒரு செமையான ஒரு பிளான். ஆமா அப்பா, நிஜமா இந்த பிளான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சரி வாங்க கட்டு, சிங்கி, சீக்கிரமா ரெடி ஆகுங்க. அதுக்கப்புறம் மம்மி பெட்ரூம்ல இருந்து எந்திரிச்சு வராங்க. அட, இன்னைக்கு சண்டே தானே, என்ன எல்லாரும் சீக்கிரம் எந்திரிச்சிட்டீங்க? இன்னைக்கு நாங்க கொஞ்சம் ஸ்பெஷலா பிளான் பண்ணி வச்சிருக்கோம். லஞ்ச் இன்னைக்கு வெளியே சாப்பிட போறோம். எல்லாருமே இன்னைக்கு ஒண்ணா இருக்க போறோம். ஓ, என்ன விஷயம்? இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலான நாளா? ஹாப்பி விமென்ஸ் டே மம்மி, இன்னைக்கு நாம என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே அவங்க ரெடியாக ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாருமே ரெடியாகி லஞ்ச் சாப்பிடுறதுக்காக கிளம்பிடுறாங்க. அவங்க ரெஸ்டாரண்ட் கிட்ட போறாங்க. எல்லாரும் காரை விட்டு இறங்குனதும் அப்பா கார் பார்க் பண்ண போறாரு. அதுக்கப்புறம் அம்மா, கட்டு, சிங்கி, பிங்கோ ரெஸ்டாரண்ட்குள்ள போறாங்க. ரெஸ்டாரண்டோட அந்த ஆம்பியன்ஸ பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பிங்கோ இன்னுமே ரொம்பவே எக்ஸைட் ஆயிடுறான். மம்மி டேபிள் பக்கமா நடந்து போகும்போது சடனா அவங்க பார்த்து நின்னுடுறாங்க. அட, அனிதா, சதீஷ், ரீட்டா, நீங்க எங்கன இங்க? சர்ப்ரைஸ்!
எத்தனை வருஷம் ஆச்சு நம்ம மீட் பண்ணி. பாருங்க, நம்ம ஸ்கூலோட டாப்பர் இப்போ 2 குழந்தைக்கு அம்மாவா இருக்காங்க. என்னால நம்ப கூட முடியல. நீங்க எல்லாரும் இங்க எப்படி? ஏன்னா இன்னைக்கு உன்னோடைய நாளு. அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ பார்த்ததும் அவங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. கட்டு மற்றும் சிங்கி 2 பேருமே பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே உட்கார்ந்து ரொம்பவே சந்தோஷமா ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க. அப்படியே நிறைய பேசுறாங்க, சிரிக்கிறாங்க. ஃபனி இன்சிடென்ட்ஸ், பழைய டீச்சர்ஸ பத்தி பேசுறாங்க. இதே மாதிரி லஞ்ச் முடிச்சதும் அவங்க எல்லாரும் கிளம்புறாங்க. ஆனா ரொம்பவே கஷ்டமா இருந்தது. ஆனா இனிமே அப்பப்போ மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாய் சொல்லி எல்லாருமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இனியோட நாளை நான் மறக்கவே மாட்டேன். அட, இன்னும் நாளு முழுமையாகல. என்ன சொல்றீங்க? இன்னும் அதிகமா சர்ப்ரைஸ் எல்லாம் இருக்கு. எல்லாருமே கார்ல உட்கார்ந்து போற வழியில மம்மி விண்டோல இருந்து வெளிய பாத்துக்கிட்டே அப்படியே பழைய நினைவுகளுக்குள்ள முழுகி போறாங்க. வண்டி நிக்குது. அதுக்கப்புறம் மம்மி கீழே இறங்கி பாக்குறாங்க. அது அவங்களோட பழைய வீடு. அத பார்த்ததும் மம்மி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த சர்ப்ரைஸ் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். எப்படி இருக்கு மம்மி? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த நாளை நான் கண்டிப்பா மறக்கவே மாட்டேன். அவங்க மெதுவா அவங்க வீட்டு பக்கமா நடந்து போறாங்க. மம்மி அவங்க வீட்ல ஒவ்வொரு இடத்த பத்தியும் பாத்துக்கிட்டு இப்படி சொல்றாங்க. சின்னதுல நான் இங்கதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹாப்ஸ்காட்ச் விளையாடுவேன். கொஞ்ச நேரத்துல சிங்கி மம்மியோட கைய பிடிச்சுக்கிறா. மம்மி, இப்ப இன்னொரு சர்ப்ரைஸ். இன்னொன்னா? நீங்க கண்ணு மூடுங்க. மம்மி கண்ணை மூடுறாங்க. அப்பா அவங்கள வெளிய கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் அங்க போய் பார்த்தா அங்க அவங்க சின்னதுல சாப்பிட்டுட்டு இருந்த அந்த பானிபூரி கடை. பானிபூரி? இந்த தாத்தா இன்னுமே இருக்காரா? கண்டிப்பா, அப்படியே சின்ன வயசுல பார்த்தது போலயே இருக்குல்ல. மம்மி அந்த பானிபூரிய சாப்பிடுறாங்க. கண்ணை மூடி அந்த சுவையை அப்படியே அனுபவிக்கிறாங்க. டேஸ்ட் அப்படியே தான் இருக்கு. இன்னுமே எதுவுமே மாறல. எல்லாரும் ஒரு பிளேட் பானிபூரி வாங்கி அம்மா கூட சேர்ந்து சாப்பிடுறாங்க. இன்னும் ஏதாவது சர்ப்ரைஸ் இருக்கா? ஏன்னா இதுக்கு மேல சர்ப்ரைசஸ் என்னால தாங்கவே முடியாது. இல்ல, இன்னைக்கு இது லாஸ்ட் பானிபூரி. ஆனா உங்களுக்கு இந்த விஷஸ் எல்லாம் எனக்கு இருக்குன்றது எப்படி தெரியும்? எனக்கு கட்டுக்கு உங்களோட டைரி அந்த டாய்ஸ்க்கு நடுவுல கிடைச்சது. அத பார்த்து நாங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். டைரி படிக்கிறது தப்புதான் என்ன எங்களுக்கு தெரியும் மம்மி. அதுக்கு எங்களை மன்னிச்சிடுங்க. ஆனா நாங்க உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சோம், அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, இந்த மிஷன்ல நானும் கூட உங்க கூடவே இருந்தேன்ல. என் பேர் யாருமே சொல்ல மாட்டீங்க. ஆமா மம்மி, எங்களோட விஷயம் என்னன்னா உங்களோட பக்கெட் லிஸ்ட நீங்க ஃபினிஷ் பண்றதுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணணும்னு. அப்புறம் அப்பா கூட எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு. நிஜமா இந்த சர்ப்ரைஸ் எங்களுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதுவே எனக்கு போதும். அப்புறம் இப்படி கட்டு, சிங்கி அப்புறம் அப்பா மம்மிக்கு எல்லாத்த விட யூனிக்கான ஒரு சர்ப்ரைஸ தராங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.